ஆனா எப்ப பார்த்தா இந்த மயிலாப்பூர் தொகுதிக்கு வரும்போது மட்டும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி வந்துடும். ஏன் தெரியுமா? ஏன்னா இது என்னோட தொகுதி, நான் வாக்களிக்கிற தொகுதி. நான் துணை முதலமைச்சர் இருக்கலாம், ஆனா நான் யாருக்கு தெரியுமா வாக்களிக்க முடியும்? வேலுவர்களுக்கு தான் வாக்களிக்க முடியும். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே அண்ணன் வேலுவர்களுக்கு தான் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னா அண்ணன் வேலுவனுக்கு தான் வாக்களிக்கணும். அதனால முதலமைச்சருடைய வேட்பாளர் அண்ணன் வேலுவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். அண்ணன் வேலு அவர்களை நான் நீண்ட காலம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர். கவுன்சிலரா இருந்து மக்கள் பணியாற்றி பிறகு சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினரா சிறப்பாக செயலாற்றுபவர் அண்ணன் வேலு அவர்கள். மக்கள் பிரச்சனைகளை, தேவைகளை எல்லாம் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டுல என்ன பிரச்சனை, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன பிரச்சனைங்கிற தெரிஞ்சு அதை சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் அண்ணன் வேலு அவர்கள். எப்போதும் அடித்தட்டு மக்களுடைய குரலாக இருக்கக்கூடியவர் அண்ணன் வேலு அவர்கள். மக்களோட மக்களா தான் இருப்பார். எப்போதுமே கூட அவரோட மக்கள் கூட்டம் இருக்கும். எளிமையா இருப்பார். கொஞ்சம் கூட ஒரு பந்தா இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அண்ணன் வேலு அவர்கள் தான். எல்லோருக்கும் நெருக்கமா பழகக்கூடியவர். கழக தலைவர் அவர்கிட்ட எப்ப பேசும்போதும் என்ன பார்க்கும்போது சரி, எப்பொழுதுமே என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நிச்சயம் பார்த்துருவார். பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தனக்கு என்ன தேவைன்னு கேட்டதே கிடையாது. என்னுடைய தொகுதிக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் தொகுதிக்கு இந்த கோரிக்கை இருக்கு, அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்றவர் தான் அண்ணன் வேலு அவர்கள். இதெல்லாத்தை விட மிகச்சிறந்த ஓவியர். அது தொகுதி முழுக்க அனைவருக்கும் தெரியும். மிகச்சிறந்த ஓவியர். அரசியலையும் தன்னுடைய நையாண்டி மூலமா கார்ட்டூன்ல வரைஞ்சு எழுதக்கூடியவர். அதனால ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்க இடத்த ஒப்படைச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த கடந்த 5 வருடங்களை மட்டும் வேலவர்களை திருப்பி கூட்டு வந்து உங்ககிட்ட மக்கள்கிட்ட போய் சந்திக்க போறோம். உரிமையா கூட்டு வரோம்னா என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம், அந்த உரிமையோட தான் இன்னைக்கு அவர்களுக்கு வாக்கு கேட்டு நாம இன்னைக்கு மீண்டும் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க மக்களை போய் சந்திக்க போறீங்க. மயிலை நாராயணசாமி தோட்டத்துல 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய அரசு நடுநிலை பள்ளி கட்டப்பட்டிருக்குன்னா யாரோட முயற்சி? அண்ணன் வேலனுடைய முயற்சி. இன்னைக்கு மயிலாப்பூர்ல மட்டும் 3500 வீடுகள் புதுசா கட்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆழ்வார்பேட்டையில மாநகராட்சி பள்ளி இன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ரெனோவேட் செய்யப்பட்டிருக்கு. 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருவள்ளுவர் பூங்கா புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொகுதி முழுக்க மழை நீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆரேபுரம் கேவிபி கார்டன்ல 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 2 அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டிருக்கு. தொகுதி முழுக்க 34 கோயில்களுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிற கூடியவர் உங்களுடைய வேட்பாளர். சென்ட் மேரிஸ் சாலையில் உள்ள பிளே கிரவுண்ட் மற்றும் ஜிம்முக்கு புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறோம். சண்முகாபுரத்துல அங்கன்வாடி மற்றும் ஜிம் பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். தொகுதி முழுக்க எம்எல்ஏ நிதியில இன்னைக்கு 16 உடற்பயிற்சி கூடங்கள், 16 ஜிம்ஸ் அமைச்சு கொடுத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.